ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரமாறன் சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எல்லாருமே கிளம்பி கோர்ட்ஸுக்கு வந்துடுறாங்க. அப்போ ராமச்சந்திரன் என்னம்மா வீரா, இப்போ லாயரும் இல்லைன்னா நம்ம என்னம்மா பண்ணுறது அப்படின்னு போதும். 2 நாள் டைம் கேட்கலாமாம்மா, அதுக்குள்ளே எப்படியாச்சும் ஒரு லாயரை நம்ம ரெடி பண்ணிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோர்ட்ஸுக்குள்ளே வராங்க. அப்பன்னு பார்த்து மாறனுக்கு எகெயின்ஸ்டா வாதாடுற லாயர் அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க சார், இவங்க பாண்டியனுங்கிற ஒருத்தங்களை குடிச்சிட்டு வண்டியால் அடிச்சிருக்காரு. இதனால அவர் இல்லாமல் போயிட்டாரு. ஆனால் இது அவர் திட்டம் போட்டு பண்ண செய்யலோன்னு சந்தேகமாக இருக்கு. அது சம்மந்தமாக தான் இவரை அழைச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்னும் போதும் உடனே நீதிபதி ஐயாவோ, சரி ஏப்பா நீ இதை தெரிஞ்சுதான் பண்ணியா சொல்லுப்பா, இல்லை தெரியாம பண்ணியா? ஐயா இங்கே பாருங்க ஐயா, நான் இதை தெரியாம தான் பண்ணேன். ஆனால் சில பேர் தான் சொல்லிச்சு பண்ணி நான் தெரிஞ்சு வேணும்னே பண்ணதான் இந்த கேஸை ஸ்ட்ராங்காக போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு மாறன் சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ அப்படியா, சரி உனக்காக வாதாடுற லாயர் இல்லையா, அவங்கள வர சொல்லு அப்படின்னதும், இல்லைங்கய்யா லாயர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா சொல்லிட்டு இருக்க, உனக்கு சார்பா வாதாடுறதுக்கு ஒரு லாயர் வேணும் என்ன அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம மீறா அழுந்துருச்சு. இல்லைங்கய்யா லாயர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இங்க நீதிபதியா இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம நடிகர் பாண்டியராஜ் தான். ஸோ இங்க நீதிபதியா வந்திருக்காங்க. அப்ப நம்ம வீரா கிட்ட நீ யாருமா அப்படின்னு கேக்குறாங்க. நான் மாறனோட வைஃபுங்கய்யா, அவருக்கு வாதாடுறதுக்கு எந்த ஒரு லாயரும் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால என் ஹஸ்பண்டுக்காக நானே வாதாட போறேன் அப்படிங்கிறது என்னமா பேசிட்டு இருக்க? ஆமா ஃபர்ஸ்ட் உனக்கு சட்டம்னா என்னன்னு தெரியுமா? இல்லைங்கய்யா சட்டம் தெரியாம எப்படி நீ வாதாடுவா அப்படின்னு நீதிபதி ஐயா கேக்குறாங்க. இங்க பாருங்க ஐயா, இப்படி வாதாடி ஒருத்தங்களை காப்பாத்துறதுக்கு சட்டம் நீதி எல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. உண்மை இருந்தாலே போதும். என் மாறமையில எந்த தப்பு இல்லைன்னு நான் நிரூபிப்பேன் ஐயா, எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னதும், சரிம்மா உங்க ஹஸ்பண்ட் சம்மதிச்சாருன்னா நீங்க தாராளமா வாதாடலாம் அப்படின்னதும் உடனே வீரா மாறன் கிட்ட பிளீஸ் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. உடனே மாறன், இல்லைங்கய்யா அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்க என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க அப்படின்னதும் உடனே வீரா இங்க பாருங்க ஐயா, அவன் விரக்தியில இருக்கான், இங்க பாரு மாறா நம்ம குடும்பத்துக்காக புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது உடனே நீதிபதி ஐயா இங்க பாருப்பா, உன் மனைவியே உனக்காக வாதாடணும்னு நினைக்காங்க. முதலா ஒரு பொண்ணு, அதுவும் சட்டம் தெரியாமலே உனக்காக வாதாட போறா. சொல்ல போனா இது பேசப்பட வேண்டிய ஒண்ணு. தயவு பண்ணி நீ சரின்னு சொல்ல அப்படின்னு போதும் மாறணும் வேற வழி இல்லாம சரின்னு சொன்னதும் இந்த பக்கம் அன்பழகன் அதிர்ச்சியாராங்க. ஐயா இது கொஞ்சம் கூட சரியில்லைங்க ஐயா, அவன் ஒரு தப்பானவனு தான், எந்த ஒரு வக்கீலும் வாதாடவே வரல. அப்படி இருக்கும் போதோ அவனோட மனைவி மட்டும் அவனுக்கு சார்பா தானே வாதாடுவா, அவனுக்கு என்ன எகென்ஸ்டாவா வாதாடுவா அப்படின்னு போதும். இங்க பாரு, அந்த பொண்ணு தான் உண்மையை நிரூபிக்கிறதா சொல்லிருக்கு, அவ எதுக்கு இப்படி பொய்யா வாதாடணும்? நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இங்க நீ ஜட்ஜா இல்ல நான் ஜட்மெண்ட் பண்றதா அப்படின்னதும் உடனே அன்பழகன் அமைதியா உட்காந்துடுறாங்க. அங்க பார்த்தோம்னா நம்ம வீரா இங்க பாருங்கய்யா, மாறன் நான் நல்லவன்னு சொல்ல வரல, அவன் மேல இந்த தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். மாறன் வேணும்னே வண்டியை ஓட்டிட்டு போய் அடிக்கலங்கய்யா, ஏதோ எதிர்ச்சியா நடந்துட்டு இல்லாம போனவர் ஒன்னும் வேற யாரும் கிடையாது, என் அண்ணன் பாண்டியன் தான். அது மட்டும் இல்லாம என் புருஷனுக்கும் என் அண்ணனுக்கும் முன்விரதம் இருந்ததா கேஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா அப்படி ஒரு விஷயம் இருக்கவே இல்லைங்கய்யா. ஏன்னா என் அண்ணனை பத்தி எனக்கு தெரியும், எந்த ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் என் அண்ணன் என்கிட்ட சொல்லுவாருங்கய்யா. ஆனா இப்படி மாறனுக்கும் அவருக்கும் சண்டை ஏற்பட்டதா சொல்லவே இல்லை. வேணும்னா ஆட்டோ ஸ்டாண்ட்ல எல்லாம் போய் விசாரிச்சு பாருங்கய்யா, என் அண்ணன் ஒருத்தவங்க கூட சண்டை போட்டதே இல்லை. அப்படி இருக்கும்போது மாறனுக்கும் அண்ணனுக்கும் எப்படிங்கய்யா முன்விரதம் இருக்கும்? என்னால உறுதியா சொல்ல முடியுங்கய்யா, மாறனுக்கும் என் அண்ணனுக்கும் முன்விரோதங்கிறதே இருந்ததே இல்லை. ஏதோ எதிர்ச்சியா மாறன் தெரியாதனமா குடிச்சிட்டு வந்ததால என் அண்ணனும் வண்டியை கொண்டு மாறன் வண்டியில மோதிட்டாரு. அதனாலதான் அண்ணன் எல்லாம போயிட்டாருங்கய்யா. மற்றபடி மாறன் இதை திட்டம் போட்டு செய்யல. அதே மாதிரி தெரியாம பண்ண தப்புக்காக அவன் தண்டனையை அனுபவிச்சுட்டாயா, இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னதும், சரிம்மா ஆனா ஏற்கனவே முன்விரதம் இருந்ததா இந்த டிரைவர் சொல்லிட்டு இருக்காரு, வேணும்னு தான் நாமே அடிச்சா அப்படின்னது. ஐயா இவருக்கு மற்றவங்க பணம் கொடுத்து இப்படி சொல்ல வச்சிருக்கலாம் இல்லையா? இந்த ஒரே ஒரு சாட்சியை வச்சுக்கொண்டு இந்த நிரப்பராதியை தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு வீரா அடுத்தடுத்து போயிட்டா பேசி வாதாடிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம அன்பழகன் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. என்ன விட்டா இவளே வாதாடி வெளியில எடுத்துருவா போல இருக்கே அப்படின்னு. சரிம்மா நீ சொல்றது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அப்படின்னுட்டு ஜட்ஜியா இந்த இடத்துல எப்படி ஒரு அதிரடியான முடிவெடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம அன்பழகன் தான் பணம் கொடுத்து இப்படி எல்லாம் சொல்ல வச்சாங்கிற மாதிரி அந்த
சாட்சி இருக்காங்க இல்லையா, அவங்க வாயாலையும் வந்து எப்படியும் சொல்ல வச்சிருவாங்க. நம்ம வேற வாங்க வெயிட் பண்ணி